குறிப்பாக காலாவதியான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடைக்காரர்களுக்கு, கடை உரிமையாளர்களுக்கு எதிராக எம்மால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்க முடியும். குறிப்பாக அவசரமாக நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு 1977 என்கின்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி எங்களுடைய புகாரை அளிக்க முடியும். காலாவதியான பொருள், எந்த கடை, எங்கு இது விற்பனை செய்யப்பட்டது போன்ற தகவல்களை உள்ளடக்கி நீங்கள் புகார் அளிக்க முடியும். அது மட்டுமல்ல, நுகர்வோர் புகார் பிரிவுக்கு நீங்கள் புகார் அளிக்க முடியும். அதனுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் தருகின்றோம். அதே போல மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களால் புகார் அளிக்க முடியும். இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் புகார் அளித்து உங்களுக்கு தேவையான நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இது உடனடியாக உங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான முறையாக நீங்கள் செய்யலாம். எழுத்து மூலமாக நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எந்த கடையில் பொருளை வாங்கினீர்களோ அந்த கடையில் வாங்கிய பில், ரிசிப்ட், அதனை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கடையினுடைய பெயர், பொருளினுடைய விலை, அந்த இடம் போன்றவற்றை உள்ளடக்கி ஒரு ரிசிப்ட் இருக்கும். அந்த ரிசிப்டை நீங்கள் கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் மிக பெரும் ஒரு ஆதாரமாக பார்க்கப்படும். அது மட்டுமல்ல, காலாவதியான திகதி, உற்பத்தி திகதி போன்றவற்றை உள்ளடக்கிய தகவல்களும் இருக்க வேண்டும். அதனையும் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் உள்ளடக்கி நீங்கள் ஒரு கடிதத்தில் தெளிவாக எழுதி நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய பணிப்பாளர் நாயகத்திற்கு ஒரு கடிதம் மூலம் உங்களுடைய புகாரை நீங்கள் அளிக்க முடியும். அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும். அது மட்டுமல்ல, சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இது நீதிமன்ற நடவடிக்கைகளை பொறுத்ததாக அமையும். குறிப்பாக பொருளுக்கான நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது வேறு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இதுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்கிறது. நீங்கள் எங்காவது காலாவதியான ஒரு பொருளை வாங்கி ஏமாற்றப்பட்டிருந்தால், அப்படி ஒரு பொருள் விற்பனை செய்யப்பட்டிருந்தால், விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக இப்படியான சட்ட நடவடிக்கைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். இந்த காணொளியை அதிகம் ஷேர் செய்யுங்கள். எல்லோரும் சட்ட விழிப்புணர்வோடு இருங்கள்.